இந்த ஒவ்வொரு குறிப்புமே உங்களுக்கு ஒரு செய்தி தான். குடியரசு தினத்தை ஒட்டிய இந்த 29 குறிப்பு ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு செய்தி தான். கடவுள் உங்களுக்கு செய்தி கொடுக்குன்னு அலையாதீங்க. நீங்கள் தான் உலகத்துக்கு செய்தி, நம்ம தான் உலகத்துக்கு செய்தி. செய்தித்தாள் நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம், அவங்களுக்கெல்லாம் செய்தியில் வழங்குவதற்கு நிகழ்ச்சி இல்லைன்னா அந்த அந்த ஸ்டேஷனை இழுத்து மூட வேண்டியதுதான், அந்த பத்திரிகை ஸ்தாபனத்தை இழுத்து மூட வேண்டியதுதான். அதான் உண்மை. நாமே செய்தி, நமக்கு செய்தி கிடைக்கல, செய்தி சொல்லலைன்னா நம்ம இழுத்து மூட வேண்டியதுதான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. எதை நான் பூதாகரப்படுத்தி காமிக்கலை, அசட்டு தைரியத்தில் நான் இங்கே நிற்கலை. பயமாக தான் இருக்குது, ரொம்ப பயமாக தான் இருக்குது. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோங்கும் காலமாக இருக்கிறது. கொடிய சுயநலத்திலே நாம் இருக்கிறோம். இப்படி ஜெபிப்பதெல்லாம் சரியாக வராது. நம்ம களத்தில் இறங்கி வாழ்ந்தோன்னா நமக்கு ஜெபிக்கிறதுக்குனே சரியாக அறிவு வரும், புரிதல் வரும், வார்த்தை வரும். நாம் இனி எதுலாம் கேட்போம்னா அப்படின்னா வேலையில், மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையின் வேலையில், கிறிஸ்தவனாக இருக்கும் வேலை, டு பி எ கிறிஸ்டியன் இஸ் அ ஜாப். அப்படி இருந்தாலே நம்ம ஜப குறிப்பெல்லாம் முழுக்க முழுக்க மாறிடும். நம்ம கேட்க போகிற விண்ணப்பங்கள்லாம் எப்படி தான் இருக்கும். இன்னாரை சந்தித்தேன், இவருக்கு நீர் மனம் திரும்புதலை தாரும். அவரிடத்தில் நம்ம பேசினா அந்த டீட்டெயிலை சொல்லுவோம். அது மாறும்படி என்னை ஒரு பாத்திரமாய் பாவியும். சாபக்கட்டு நீங்கள் என் ஜபத்தை கேட்டு சாபங்கள் போக என்னை ஒரு பாத்திரமாய் பாவியும். சுகவீனமாக சுகமளிக்க வல்லமையை தாரும், ஞான வரங்களை தாரும், அற்புதம் செய்யும் சக்தியை தாரும். இப்படின்னு தான் நம்ம கேட்போம். வீடு வாசலுக்காக நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த ஆசீர்வாதத்தால் நமக்கு கூடி வந்து சேரும் நன்மைகள் அதாவது அந்தந்த விதத்தில் அந்தந்த நாட்களில் அந்த அளவுக்கு தேவன் தாமே எழுப்பி தருவார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்களாக கூடி ஆலோசிக்க இருக்கிறோம். இதுக்கு ஆலோசனை தேவையில்லை, இன்னொரு முறை செய்யணுங்கிற மாதிரி சூழ்நிலை. உங்கள் வீட்டு ஆண்கள்லாம் அனுப்புங்க, உங்கள் பாய்ஸ் எல்லாம் அனுப்புங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஊழியத்துக்கு போகணுன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது நமக்கு. அதில் எழுதியிருக்கோம் வேறு. அந்த வியாழந்தோறும் இல்லை புதன்தோறும் பற்பல ஊழிய பயிற்சிகள் எழுதுகிறோம். இந்த வருஷம் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒரு வீட்டில் ஒரு நற்செய்தி கூட்டம். எனக்கு புரியல, நான் நிதர்சனமாக யதார்த்தமாக தான் சொல்கிறேன். நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் தலையெழுத்து இல்லை. நீங்கள் ஆவலாக வாஞ்சே ஆயத்தமாக இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நற்செய்தி கேட்க உதவி செய்யுங்க, அவ்வளோதான். வந்தவங்க யாருக்கும் ஏதோ தாகம் எடுத்தால் தண்ணி கொடுக்க முடியும்னு நினைக்காது, பெரிய விஷயம் கிடையாது. முயற்சி எடுங்க, பத்தாது. இன்றைக்கி இருக்கிற இந்தியா முழுசும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து ஒரு எண்ணிக்கை வந்ததுன்னா அத்தனை பேருமே நேரடியாக ஊழியத்துக்கு வந்தாலும் இந்தியாவுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. 11 கோடி மக்கள் தான் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அலாமிங்காக இருக்குது. ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ரியலாக களத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் அறிவிக்கப்படாத சட்டம் இந்த சமயத்தில் கேட்குற மாதிரி பிரசுரிக்காத, அதாவது பிரிண்ட்டுக்கு வராத ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 45 to 55% இந்தியன்ஸ் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்க அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே லைட்டாக முன்ன பின்ன
சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இட்ஸ் நாட் ஸோ ட்ரூ. ஏன் அப்படின்னா மேட்டர் என்னென்னா, யாரும் பகிரங்கமாக இயேசுவை ரட்சகராக அறிவிக்கலை. இதெல்லாம் ஆர்பிஎம்மாவது புத்தியோடு ஏற்றுக்கணும். தேவனை வீட்டில் தேவனை நியாய தீர்ப்பு துவங்கும் காலம்னு சொன்னால் அதெல்லாம் இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் நேருக்கு நேராக புரிஞ்சிக்க பிரயாசப்படுங்க. கண்ணு காது மூக்கு வாய் அதெல்லாம் வச்சு ஜோடித்து ஏதோ ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க யோசிக்காதீங்க. ஒரு வசனம் புரியலைன்னா ஒரு 10 என்ன 100 முறை வாசிங்க, விளக்குவார். நமது ஐம்புலன்களுக்கு ஒத்த சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். ஐம்புலன்கள் கொண்ட 5000 பேருக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். 5 கோடி மக்களுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். வைக்கப்பட்ட சமுதாயத்தில் சம்பந்தப்பட்ட வார்த்தை தான். ஸோ யூ கேன் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஸ்கிரிப்சர் சேஸ். தேவனுடைய வீட்டிலே தேவனை நியாய தீர்ப்பு தூங்கும் காலமாக இருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ சமுதாய குற்றம் பண்ணினோம், கொலகார பாவம் பண்ணினோம், ஒரு பேங்க்கை கொள்ளையடித்தோம், தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம் அப்படிங்கிற வழக்கு யாரும் நம்ம மேல் தொடுத்துட்டாங்க. அது மாதிரி அது கடவுளுக்குமே அவர் பேருக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு, இழுக்காயிடுச்சு, அதனால் ஆண்டு நம்மளை நிறுத்தி நியாயம் விசாரிக்க போகிறாருன்னு ஒரு தேவையில்லாத பூதாகரப்படுத்தி ஏதோ விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறத விட, கர்த்தரை நாம் அறிவிக்கவில்லை, கர்த்தருடைய சித்தம் செய்யவில்லை, கர்த்தருடைய வீடு இன்னும் சுத்தமாகவில்லை, கர்த்தருடைய வீடு ஆயத்தமாகவில்லை, கர்த்தருடைய வீட்டில் போஜனம் இல்லாமல் போய்விட்டது, கர்த்தருடைய வீட்டில் தேவனுடைய மகிமை இல்லாமல் போயிடுச்சு, அங்கே துதி ஜபம் ஆராதனை இல்லை. துதி ஜபம் ஆராதனைக்கும் போது அந்த காலத்துலேருந்தே சொல்கிறது போல் ட்ரம் அடித்து பாட்டு பாடி சொல்கிற அந்த துதி ஜபம் மாத்திரம் இல்லை. தெர் இஸ் நோ கான்வர்சேஷன் வித் காட். யோசிச்சு பாருங்கள். லெட்ஸ் மேக் அன் இன்வென்ட்ரி. சீர்தூக்கி பார்ப்போம். ட்ரம்முக்கு பதிலாக கீபோர்டு வந்துருச்சு, டிஜிட்டலைஸ்ட் செட்டப் வந்துருச்சு. ஆனால் தேவ மகிமை சபையில் வரல. கர்த்தரோட யாராவது சம்பாஷணை வச்சுருக்கிறீங்களா? இப்பயுமே இருக்கா? அவங்க கடவுளோட உங்களுக்கு சம்பாஷிக்க விஷயம் இருக்கா? சம்பாஷணைனா அவர் உங்களோட திரும்பி பேசுகிறாரா? ஆர் யூ லிஸ்னிங் டு ஹிம்? அவர் கேட்குற மாதிரி அவர்கிட்ட பேசுகிறீங்களா? அவர் கேட்க வேண்டியதை பேசுகிறீங்களா? அவர் உங்ககிட்ட நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறத அவரால் சொல்ல முடியுதா? இடம் கொடுக்குறீங்களா? காது இருக்கா? செவி இருக்கா? கேட்கும் திறன் இருக்கா? தேவனை வீட்டிலே தேவனை நியாய தீர்ப்புனா விசாரணை இல்லாமல் எப்படி ஆண்டவர் கழுத்தை வெட்டு கொண்டு வான்னு சொல்கிறத போய் கொன்றுவான்னு கேட்டான், லூசுத்தனமாக கேட்டான், தலையை சீடு இருந்தால் எப்படி இருக்கும்? தட்ஸ் ராங். என்ன யாரை போய் சொல்ல முடியுச்சு? வெட்டிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தீர்ப்பு வழங்கின நீதிபதியும் லூஸு, வெட்டின அந்த சேவகனும் லூஸு, 2 பேருமே தப்பு. கேட்டால் அதெல்லாம் வேடிக்கை பார்த்து இந்த பொதுமக்களும் மண்டுகள் எல்லாரும் ஒருத்தர் பழி போட்டுக்கொண்டே தான். சொல்ல வேண்டியவன் தெளிவாக சொல்லணும். அதை எடுத்து கொண்டு வான்னு கொஞ்சம் வார்த்தை சேர்த்துருந்தானா தீர்ந்து போச்சு. அவன் தலையை வெட்டியிருக்க மாட்டான். கொன்றுவானா அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ ராஜா சொன்னதை உடனே கேட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆக்ஷன் பவுண்டாக வேலை செஞ்சுருப்பான். எல்லாம் வேடிக்கை இல்லை. எப்படி கடவுளை வீட்டில் விசாரணை நடக்கும்? தேவனை வீட்டில் முதலாவது தேவனை நியாய விசாரணை நடக்கும். எல்லாம் யாரும் சொல்லித்தான் நடக்கணும், சொல்லாமல் நின்று போயிடும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இட் இஸ் ஹேப்பனிங். இட் ஷால் கண்டினியூ டு ஹேப்பன். இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் தேர், ஹியர் அ லிட்டில், தேர் அ லிட்டில், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். தேவனுடைய நியாய விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்குது. நியாய விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்குது. உங்களை பற்றி என்னை பற்றி விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்குது. பரிந்துரைத்தல் நடந்து கொண்டே தான் இருக்குது. குற்றம் சாட்டுகிறோம், புதுசாக கொண்டு வரான் சாத்தான். விசாரிச்சிட்டிங்களா? ஒன்றுமே கண்டுபிடிக்கல நீங்கள், இங்கே பாருங்கள், இதை யோசிங்க, இதை கவனிங்க அப்படின்னு கொண்டு வருவான். நம்ம எப்படி ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபிலே ஒரு குற்றம் கண்டுபிடிப்பதில்லை, எது நமக்கு சப்பக்கட்டாக வேணுமோ அப்படியே இது வரைக்கும் வேதத்தில் எதுவுமே மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம். இது மாதிரி காரியத்துக்கெலாம் வசனத்தை மனப்பாடம் பண்ணி அறகுறையாவது மனப்பாடம் பண்ணி உடனே அதை போய் யோசிச்சுட்டு இருப்போம். அவர் எழுதுனது தான். அது எந்த ஊழியக்காரனும் இல்லைன்னு மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, எதிர்க்கலாம் முடியாது.
ஆமாம், யாக்கோபில் அவர் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? மற்றவங்க சொல்லி அவர் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. அவருக்கு நம்முடைய குற்றம் தெரியும், நம்முடைய குற்றம் நமக்கு தெரியும். அந்நிய தேசத்தான் பாலாக் இஸ்ரவேலை சபிப்பதற்கு பிலேயாமை அவர் நியமித்து இஸ்ரவேலை சபிப்பதற்கு அவருக்கு அவசியமில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக வேண்டிய விஷயங்களே ஆனாலேருந்து அக்கனா வரைக்கும் அவ்வளோ பெரிய பணிகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது why would God want to spend his energy in a negative way? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதும் நம்மளை தகுதிப்படுத்துறதுக்குமே சீர்படுத்துறதுக்குன்னே ஆண்டவருக்கு நிறைய வேலை இருக்கும்போது அதிலேயே நமக்கு அநேக விஷயங்கள் நறுக்க வேண்டியதை நறுக்குவார். கிளை நறுக்கி களை பிடுங்கி நம்மை சுத்தம் பண்ணுவார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நம்ம இன்னுமாக சுத்தம் பண்ணுவார். அதெல்லாம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அந்த பக்கத்தினுடைய சீர்திருத்தம் நமக்கு பிடிக்கல. தவறு செய்தனால தேவன் நம்ம விசாரித்து நமக்கு கொடுக்க வேண்டிய சிக்ஷையை பற்றிய உண்மையும் நமக்கு பிடிக்கல. தெரியலலாம் ஒன்றும் சொல்லவே முடியாது. அதெல்லாம் சும்மா பெரிய பாசாங்க, பிக் டைம் ட்ராமா. நமக்கு எல்லாம் தெரியும். We know who we are, who we will be, at least to some length of time, to some length of a stay in the world. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் இன்றைக்கி நமக்கு தெரியும். முழுசாக தெரியாது. 24 மணி நேரம் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருப்போம்ல, அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இருப்போம் எப்படி இருக்கணும்னு தெரியும். எப்படி இருக்க போகிறோங்கிறது வேறு விஷயம். இவ்வளோ எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்களில், தனித்தனியாக செய்ய வேண்டிய விஷயங்கள், குடும்பமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், புருஷனும் மனைவியாக செய்ய வேண்டிய விஷயங்கள், புருஷன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், ஆண்கள் ஆண்களாக பெண்கள் பெண்களாக 2 பேராக செய்ய வேண்டிய விஷயங்களில் நாம் பொறுப்புள்ளவர்களாய் செய்ய தான் வேணும். விசாரிப்பார். முன் நடந்ததே பின் நடக்கும், முன் இருந்ததே பின்னும் இருக்கும். ஆனால் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். Every happening of every day will be called for accounting. எவ்வளோ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு 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 துணிகரமாக அழிச்சாட்டியமாக நேரத்தை வீணாக்கியிருக்கோம், வார்த்தையை வீணாக்கியிருக்கிறோம். தன்மையை, நன்மையை, உண்மையை, மென்மையை, மேன்மையை, பொருளை, இடத்தை, பணத்தை, சுகத்தை அழிம்பர்கள், அழிக்கிறவங்க, வேஸ்டர்ஸ். We have been wasting. எத்தனையோ பேர், எத்தனை கோடி மக்கள் தான், 20 கோடி மக்கள் தான் ஒரு வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க இந்தியாவில் மாத்திரம். எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகுது, ஃபுட் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ கொட்டுறோம் சாக்கடையில். நம்ம சமைக்கிற சிலத்தை நாய் கூட திங்க மாட்டேங்குது. வாட் அ ஷேம் ஆன் அஸ். நிற்க வச்சு தோலை உரிப்பார்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அது உங்களுக்கு புரியல. நான் என்னமோ காழ்ப்புணர்ச்சி கொண்டவன்னு உங்களுக்குள்ள மைண்டு உருவாயிருக்கேன். ஐ கேர் அ ஃபுட். உங்கள் அபிப்பிராயத்துக்கு நான் அலையலை. என்ன செஞ்சிட போகிறீங்க? காரி துப்ப போகிறீங்க, செருப்பால் அடிக்க போகிறேன், இது என்ன வேணால் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மிஞ்சி என்ன செய்ய போகிறீங்க? விட்டுட்டு ஓடப்பேன். அதனால் அதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல. நீங்கள் வரணுங்கிறதுக்காக நான் ஊழியத்துக்கு வரல. எனக்கு கொடுத்த வேலையை செய்கிறதுக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கேன். அதை பெருமையாக சொல்ல, துக்கத்தோடு கண்ணீரோடு சொல்கிறேன். நாளொரு மேனியும் பொழுது ரொம்ப நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மெச்சூர் தான் இருக்கணும், தேறி தான் இருக்கணும். 1000 சபைகளுக்கு, எத்தனையோ சபைகளுக்கு நீங்கள் அதிபதியாக மாறியிருக்கணும். ஒரு சபைக்கு 100 பேருக்கு அதிபதியாக மாறியிருக்கணும். காலத்தை விரயம் பண்ணியிருக்கீங்க, பொருளை விரயம் பண்ணியிருக்கீங்க, வார்த்தையை விரயம் பண்ணியிருக்கீங்க, புறணியிலேயே வாழ்க்கையில் நாசம் பண்ணியிருக்கீங்க. எரிச்சலே எரிஞ்சு பொத்தலாக உங்கள் எலும்பில் ஒன்றும் ஊன் கிடையாது. சாத்தான் தொட்டான் நொறுங்கி போயிடுவீங்க. உங்கள் நிலைமை உங்களுக்கு இது யாரை தைரியமாக மூஞ்சில் சொல்கிறா?
யார் சொல்லுவா? யாரை சொல்ல விடுவீங்க? நீங்கள் என்ன சொல்ல விடுறதுனால நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல வேண்டியது வேலை. நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? புருஷனும் மனைவியுமா சேர்ந்து ஒத்தாசையாக நின்று, எங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறோ மத்தியிலே நான் மெய்யாகவே இருக்கிறேன்னு சொல்லி காரியத்தை சாதிக்க இத்தனை வருஷம் துப்பு இல்லை. பூமியில் எந்த ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்க தேவன் அதை கேட்டு அப்படியே செய்வேன்னு சொன்ன வாக்கை அனுபவிக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. ஒய் டு யூ க்ரை? என்ன வேஷம் வேண்டியிருக்கு உங்கள் வாழ்க்கையில்? என்ன நாடகம்? என்ன நன்றி? என்ன மாயத்தனம்? எவ்வளோ சுயநலத்தில் மூழ்கிடுவீங்க. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைந்தான், ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமான காலத்தில் எத்தனையோ வருஷங்களாக இந்தியா இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 75th இயரில் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு முன்னாடி மலையாளமான ஒரு சவால் இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரே பிள்ளையை பார்த்தா கூட அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். யாருமே போல நானே வரத்துக்க வேண்டிய காலத்தில் நம்ம தேடிட்டுருக்கோம். அப்போ நம்ம தரிசனம் இழந்து வாழ்கிறோம், நன்றி இழந்து வாழ்கிறோம். விசாரணை தான் ஃபஸ்ட்டு. என்கொயரி எஸ்டாப்ளிஷ் ஆனால் தான் நிரபராதி குற்றவாளின்னு சொல்ல முடியும். அவர் எதை கொண்டு நம்ம தீர்ப்பார்? தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரிந்துரைத்தலை கொண்டு நம்ம நியாயம் விசாரிப்பார். அவருடைய வார்த்தையை கொண்டு தான் நம்ம தீர்ப்பார். நம்ம ஜோடித்து கொண்டு வர வாதம் பிரதிவாதங்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லை ப்ரைவேட் வக்கீலையை கொண்டு ஆண்டவர் கேட்க போகிறாரு? உங்கள் சொந்த பந்தத்தை கொண்டு நிறுத்தின ஆண்டவர் கேட்க போகிறாரா? உங்களுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய எங்களோட கொண்டு வந்து ஆண்டவர் உங்கள் வழக்கை கேட்க போகிறாரா? மனுஷனோ முகத்தை பார்க்கணும், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கணும். வசனத்தையே கொண்டு போனால் அவருக்கு தெரியாதா உங்கள் முகம் என்னன்னு? அவருக்கு தெரியாதா? ஆர்பிஎம் பெண்களே, பொறுப்புள்ளவர்களாக எழும்புங்க. எல்லாத்துலேயும் பலனை கேளுங்க, எல்லாத்துலேயும் கிருபையை கேளுங்க. இருக்கிற பலத்தோடு தான் போகும் தான் சொல்கிறாரு. பலத்தை கேட்டால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு. முதல்ல அவனை கூப்பிடும்போது பராக்கிரமசாலின்னு பெரிய குண்டோதரன் கூப்பிட்றாரு. அப்புறம் ஐயோ என்னை பார்த்தா அப்படியே இருக்க பரவாயில்ல, நீ இருக்கிற பலத்தோட போ அப்படின்னு சொல்லிடுறாரு. சோத்திரம். அதை நல்லா கவனிங்க. எனக்கே பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒன்றும் பொய் சொல்லலை. அவர் மெய்யாவே பெரிய நம்பிக்கையோடு, நீ பராக்கிரமசாலிப்பா, நீ ஒரு பெரிய யுத்த வீரன்பா, நீ 1000 பேருக்கு அதிபதிப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. ஆமாம், உங்களுக்கு என்ன வாயில் சொல்கிறதுக்கு என்ன, எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? அதான் சொல்கிறாரு. அவ்வளோதான், உன்னை நான் இவ்வளோ நம்புகிறேன், உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, என் வார்த்தையிலையும் நம்பிக்கை இல்லை, இருக்கிற பலத்தோடு போ அப்படிங்கிறார். சோத்திரம். ஆமாம், உங்களை பலப்படுத்திட்டதுனால நீங்கள் எதாவது சாதிச்சிருக்கீங்களா? பிகாஸ் காட் ஹஸ் ஸ்ட்ரென்தன்ட் யூ. ஹேவ் யூ எவர் கம் ஃபார்வர்ட் டு ஒபே இன் அ பெட்டர் வே? காலத்தை வீணாக்கிறாதீங்க. தேவனுடைய விசாரணை, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. நம்முடைய விசாரணை சரியாக முடிஞ்சு நம்ம தகுதி ஆகலைன்னா மண்ணிலேருந்து எழும்புவோமா? இன்கேஸ் இஃப் வி ஆர் கோயிங் டு டை. உயிரோடு இருந்தால் ஒரு நொடிப்பொழுதில் இமைப்பொழுதில் மறுவமா முடியுமா? சபைக்கு பதில் சொல்லணும்னு தேவையில்லை உங்களுக்கு. அதாவது சபை நிர்வாகங்கிறது ஊழியக்காரனுக்கு பதில் சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. அந்த மாதிரி நான் உங்களை வளர்த்ததே கிடையாது. ஒரு கால் நீங்கள் என்கிட்ட சீனே விட வேண்டாம். பாஸ்டர் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு கணக்கு கொடுக்கணும். உங்கள் மேலே பூசப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இன்னும் உங்களால் சமாதானமாக வாழ முடியல, ஒப்புரவாக முடியல, நீங்கள் பரலோகத்துக்கு வர போகிறீங்களா? சேர்ந்து வாழ போகிறீங்களா? இவ்வளோ ஜாதி கொடுமைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்குள்ளே எவ்வளோ ஷேம்ஃபுல் இஷ்யூஸ் ஆர் தேர், அன்ரிசால்வ் இஷ்யூஸ் ஆர் தேர். யோசிக்கிறீங்களா? அதை உங்களுக்குள்ளே எவ்வளோ காம்ப்ரமைஸ், நான்சென்ஸ். எந்த கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைப்பார்? நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் தான் யோசிக்கணும். எந்த கண்ணீருக்கு பதில் தருவார்?
நீங்கள் தான் யோசிக்கணும். கேட்குறதுக்கு உரிமை தான் கொடுத்துருக்காரு. ஏதா வேணால் கேட்கலாம் மட்டித்தனமாக, பதிலுமே கரெக்டாக இருக்கு, நறுக்குன்னு. சில கேள்விகளுக்கு பதில் இல்லை என்பதுதான் பதில். அதான் நம்மளால் சகிச்சிக்க முடியாது. ஏதாவது உண்டு இல்லைன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது நீங்கள் தான் சொல்கிறீங்களா? இத்தனை வருஷமாக இவ்வளோ கேட்குறேனே, கேள்வி பதில் பாணியில் தான் சொல்கிறேன். ஏதாவது பதில் வருதா? ஆம், இல்லை. கனி கொடுக்காத விளைவு, கனிலாம் புரியல, கனின்னா என்னன்னு தெரில, முன்பின் விளைவு இல்லாத, நல் விளைவு இல்லாத, கனிங்கிறது நல் விளைவு. அந்த கனி பிடிக்குதோ இல்லையா, அது புளிக்குதோ இல்லையா, அது இனிப்பாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. அதான் ஒரு இயற்கையினுடைய விதி. A fruit has to be sweet at least. It should be palatable. வாயில் வைக்க சைக்கணும். மாங்காய், சில மாம்பழம்லாம் பழுத்தா வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ புளிக்கும். அதை என்ன பண்ணுறோம்? மாம்பழம் தான் உடனே மரியாதையை கொடுக்குறோம், தூக்கி தான் எறிகிறோம். பழுத்துருச்சுன்னா அது எதுக்குமே லாயக்கில்லை. அது காயாக இருந்தால் கூட உப்பில் ஊற போட்டு கொஞ்சம் காரத்தெல்லாம் போட்டு ஏதோ ஊறுகாய் பண்ணுவோம், ஏதோ செய்வோம். இப்போ அது என்னத்துக்கு லாயக்கு? ஸோ லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட். பொறுப்புள்ள பெண்களாக எழும்புங்க, பொறுப்புள்ள தாயாக எழும்புங்க, பொறுப்புள்ள மனைவியாக இருங்க, பொறுப்புள்ள விதவையாக இருங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் ஒண்டியாக பேசாதீங்க. பைபிளை படிக்காமல் பேசாதீங்க. பரிசுத்தாவியை சார்ந்து அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க, சிலுவையை பார்க்காம பேசாதீங்க என்கிட்ட. டோன்ட் யூ டாக் டு மீ. புருஷனை இழந்தவன் எப்படி இருக்கணும்? மனைவி இழந்தவன் எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் இல்லாதவன் எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? பலதார மனம் இருந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கணும்? ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற காலத்தில் எப்படி இருக்கணும்? வருகையில் எப்படி இருக்கணும்? இயேசுக்கு எப்படி இருக்கணும்? மனவாட்டியை சொல்லாமே இந்த வேதத்தை டபால் ஆண்டவர் முடித்து சீல் பண்ணிட்டாரு. நீங்களாம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துக்காதீங்க. முடியலைங்கிற நேராக தான் சொல்லணும். அதுக்குன்னு ஒரு பதில் வச்சுருப்பார். அதுக்குன்னு ஒரு விளைவு இருக்குது. அதை யாருக்கும் இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்றுன்னு சொல்கிறோம். ரெண்டில் ஒன்று தான் போச்சா, முக்கா போச்சா, கால் போச்சா யாருக்கு தெரியும்? காட் ஒன்லி நோஸ் அண்ட் யூ ஒன்லி நோ. உங்களுக்கு தெரியலன்னா விளைவு வரும்போது தெரியும். ஐயோ கால் தான் போயிருக்கு, முக்கால் தான் போயிருக்கு, முழுசுமே போயிடுச்சுரா, அப்போ தான் தெரியும். ஸோ இவ்வளோ நான் உங்களுக்கு ஒளிவு மறை இல்லாமல் பட்டவர்த்தனமாக வசனத்தை போதித்துட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு என் மேலே குத்தம் சுமரக்கூடாது. உங்களுக்கு சொல்கிற விஷயத்தில் எனக்கு குத்தம் சுமரக்கூடாது. நான் நடந்துக்கிற விஷயத்தை பற்றி எனக்கு சரிக்கு சரி நியாய விசாரணை இருக்குது. அது எனக்கும் அவருக்குரியது. அதில் சப்பக்கட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னுடைய அவசரம் அவருடைய அவசரம் இல்லை. அவருடைய அவசரம் தான் என்னுடைய அவசரமாக இருக்கணும். ஸோ இந்த ஜெப குறிப்புகளை மறுபடியும் படிங்க, 10 தடவை படிங்க. ஏதாவது ஒரு சூடு சொரணை உள்ள அளவுக்கு வந்ததுன்னா அதை செய்ய ஆரம்பிங்க. நேரங்காலம் சமயத்தை கொடுங்க. பலியாக, ஜீவ பலியாக ஆயத்தமாகுங்க. பலிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டா நம்ம பலியாகிட்டு தான் அர்த்தம். தோத்துறோன்னா உடனே ஆண்டவருக்கு ஒரு புகழ் பயிற்சின்னு அர்த்தம் ஆகாது. புகழ்ச்சிக்குரிய செயல் தான் அவருக்கு புகழ்ச்சியாக போய் சேரும். ஆராதிக்கணும்னா நீங்கள் ஆராதிச்சிட்டிங்க, அவரை மகிமைப்படுத்தினீங்க, தூக்கி கொண்டாடிட்டீங்கிற அர்த்தம் ஆகிடாது. நோ வே. எல்லாம் சொல்லாமையாக இருக்கு உங்களுக்கு. How do you worship God? How people come to know that God is dwelling in you? என்ன மாதிரி இருக்கீங்க? ஏன் உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க காலம்புறம் எவ்வளோ கேட்டாலும்? உங்களை கண்டவன் யார்? இயேசுவை காண்றவன். உங்களை கண்ட பிசாசு கண்டு தான் உங்களை பார்த்து பயப்படுறானா? உடியா இயேசு உடியா? பிசாசு உங்களை பார்த்து பயப்படுறானா? நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருக்கான். He wants to play around with you, fool around you.
How is your status in Christ? வியாதினா உங்களை தான் தேடி வருது, வலினா உங்களை தான் தேடி வருது, சளினா உங்களை தான் தேடி வருது, சனி மாதிரி. தயவுசெய்து இப்படி இருக்காதீங்க, சவல பிள்ளையாக இருக்காதீங்க, வாய்ப்பே இல்லை. ஏசாயா 35 வாசிச்சு பாருங்க. நொண்டி மொடம் கூணு குருடு ஒன்றுத்துக்குமே அங்கே இடம் இல்லை, பேதைக்கே அங்கே இடம் இல்லை. பேதையே திசைக்கிட்டு போக மாட்டான்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பேதையா? உங்கள் மூஞ்சியை பார்த்து நீங்களே சொல்லி நீங்கள் பேதையா? எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சுருவீங்க நீங்கள். உங்களை போய் யாராவது பேதைன்னு சொன்னால் அவன் தான் பைத்தியம். கடவுளை வார்த்தைக்கு பயம் இல்லை, மாய ஒப்பாரி. ஏன் திரும்பியும் மேன்மையான விஷயங்களை, மகத்துவமான விஷயங்களை எளிமையாக்கி கொடுத்தும் கூட அவங்களால எழும்ப முடியல. எவ்வளவு செய்திகள், எத்தனை பேர் மூலமாக. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றாங்க, 20 கோடி மக்கள் தான் சாப்பிட்றாங்க. அதுவும் அவங்க எப்படி சர்வைவ் ஆகிறாங்க? இருக்கிறாங்க, சாவலன்னு தானே அர்த்தம். நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், எப்படி இருக்கும்? தெம்பாவாக இருக்கும்? உட்காந்தா எந்திரிக்க முடியல, உட்காந்தா எந்திரிச்சா உட்கார முடியல. வாட் அ ஷேம் ஆன் அஸ். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றவனுக்கு என்ன பிரியாணி டெய்லியும் கொடுப்பாங்க? ஒரு வேளை கொடுக்க தான் முடியுமா? How does he survive? How does she survive? Boy or girl or man or woman, ஆணோ பெண்ணோ வாலிபனோ கன்னியோ சிறுவனோ சிறுமியோ சாப்பிட்றவங்க எப்படி உசுரோடு இருக்க, எப்படி முன்னேறி போகிறாங்க? நம்மளுக்கு என்ன குறை வச்சுருக்காரு? ஏன் எழும்ப முடியல? ஏன் எழும்ப மாட்டீங்க? எழும்ப முடியலலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. எழும்ப மாட்டேங்கிறோம், தான் தெரியுது நமக்கு. எழுமுனா வேலை செய்யணும், எழுமுனா காரியம் ஆகும். எதுக்கு நம்ம போய் அதுக்கு எவனா இழிச்சவன் இருப்பான். யாராவது எழுப்பித்தாங்கனாவது உங்களுக்கு ஒரு பாரம் முட்டி மோதல் இருக்கு ஆண்டரோட, நீங்கள் எழுப்புனாலே போச்சு. அந்த பாரம் கூட உங்களுக்கு இல்லையே. என்னாலலாம் முடியாது ஆண்டவரே, இவங்களை எழுப்பித்தாங்க அப்படின்னு ஒருத்தருக்காக நீங்கள் டார்கெட் பண்ணி ஜெபிக்கிறீங்கன்னா, ஒரு வர்க்கத்துக்காக, ஒரு காரியத்துக்காக. இந்த 788 எம்பி, ஒரு எம்பியை நான் ரட்சணையை அடையும்படி என் மாநிலத்து எம்பிக்காக, என்னுடைய தொகுதி எம்பிக்காக நான் ஜெபிக்கிறேன். பாரம் இருக்கா? 4175 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ டார்கெட் பண்ண முடியுது அவங்களால? ரெண்டரை லட்சம் தேவதாசியில் இருக்காங்க. ஒருத்தி ரட்சிக்கப்படட்டாண்டார். அவன் மூலமாக அந்த கோயிலில் இருக்கிற அந்த 60 பேர் இழுத்து மூடத்தக்கதாக காரியம் நியாயம் செய்யுங்க, அசைங்க ஆண்டு உழுக்குங்க ஆண்டார். அவங்களால ஜெபிக்க முடியுதா? எப்படி எல்லாத்தையும் எளிமையாக்கி தான் உங்களுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன். அதான் இந்த பகுதி எடுத்து வச்சேன். இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிற 20ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவள் கேட்கும்போது 10 பிள்ளைங்களை கொடுங்கன்னு கேட்கல, ஒருத்தனை தான் கேட்டா. ஃபாதர் பாடியிருக்கிறாரு. அதையுமே நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் திருப்பி இன்றைக்கி பார்த்தேன். இங்கே சொன்ன அந்த கவிதையில், அந்த ஆண்டவர் உயர்த்தி பாடும் அந்த கவிதையில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறா, 5ஆம் வசனத்தில், திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டாள்னு. அவள் 7 பெற்றதாக நம்ம வேணால் கருதிக்குவோம். ஆனால் பிளைனாக அவுட் ஸ்போக்கன் தட் ஷீ ஹஸ் போர்ன் அதர் சில்ட்ரன் சொல்லப்படலை. தெரியல எனக்கு. தட்ஸ் நாட் மை இஷ்யூ. நான் அது நம்முடைய பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அவள் 1 பெற்றாலும் 1 ஆண்டவருக்காக கொடுத்தா இல்லை லூயா, அதான் மேட்ரு. அதை தான் நம்ம புரிஞ்சிக்க தேவன் எதிர்பார்க்குறார்.
ஆர்பிஎம்மே எவ்வளோ நாள் மலடிகளாக இருக்கீங்களே? ஏதாவது சூடு சொர்ணம் இருக்கா? ஒரு பொம்பளைக்கு எடுத்த வெக்கமாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். நாகராஜும் ஒய்ஃபும் 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் அவங்க வேறு விதத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கணும் வளர்க்கணும்னு செஞ்சாங்களா இல்லையா? அது மாதிரி ஏதாவது இருக்கா அவங்க வாழ்க்கையில்? சொல்லி காமிச்சா நல்லா இருக்காது. ஆனால் வெவ்வேறு விஷயத்தை அடையிறதுக்கு நீங்கள் ஊரையே ரெண்டாக்குறீங்க, வீட்டையே ரெண்டாக்குறீங்க, சபையே ரெண்டாக்குறீங்க. எல்லாம் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் அறிக்கையிட்டு விட்டுட்டதுனால ஆண்டவர் மன்னிச்சிடும் நினைக்காதீங்க. சபைக்கு விரோதமாக நீங்கள் செய்கிறது ஒவ்வொன்றும் வில் பி இன் ரெக்கார்ட். பார்த்துக்கோங்க. பாஸ்டர்லாம் என்றைக்கு சொல்கிற மண்ணு தான், வேஸ்ட். 84 kg dust, I will go to dust. But whatever you have done and spoken against the body of Christ will be accounted for. சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் அது. பயபக்தி இல்லாமல் வாழ்கிறீங்க. எந்த சபையை ஒப்பிட்டு பார்த்து வாழாதீங்க. டிவியை பார்த்தோம், அதை பார்த்து இதை பார்த்து, அடுத்த ஊழியக்காரனை பார்த்து நான் உங்களுக்கு ஊழியக்காரன், நீங்கள் என் கீழே இருக்கிற, கீழேன்னு சொல்ல முடியாது, எனக்கு விசாரணை, உங்களை வழி நடத்தும்படி தேவன் தந்த ஒரு மந்தை. அதை செய்கிறதுக்கு எனக்கு புத்தி இல்லையே, துப்பிலேயும் தான் டெய்லி ஜெபம். அதை அடுத்தது யோசித்து பாருங்கள். எனக்கு அதில் புரிஞ்சது, அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும். நான் ஒருத்தனை கேட்டேன், அவருக்கு கொடுத்தேன்னு கொடுத்துட்டா சாமியில். அப்படியே கணக்குக்கு பிரகாரமாக 7 பெத்தா சாமியலோடு சேர்த்துனா 6 பிள்ளைங்களை பெற்றா. 6 பிள்ளைங்களும் ஆண்டருக்காக கொடுக்க முடியல. ஆம் இல்லை? அதுவும் பைபிள் ரெக்கார்டே பண்ணல. கொடுத்தா கொடுக்கல யாருக்கு தெரியாது. தெர் இஸ் நோ ரிட்டன் ரெக்கார்ட். ஆனால் அந்த ஒருத்தனை கேட்டால் அதை வச்சிக்க முடியல, கொடுத்தா. பிரைஸ் தி லார்ட். 1க்கு 2 பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க, 3 பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. யார் ஆண்டருக்காக கொடுக்க உங்களுக்கு ஆயத்தம்? உங்களை தான் கொடுக்க ஆயத்தமா? இல்லையே. யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு டிசைட். டெய்லி ஜெபிக்க முடியாது, அதாவது எல்லாம் குறிப்பையும் சொல்லி டெய்லி ஜெபிக்க முடியாது அப்படின்னு நானாக ஒரு தீர்மானம், பாஸ்டரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லாதீங்க. முன்ன பின்ன ஞாபகம் இருக்கும், இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன், ஞாபகம் இருந்து செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு நேரமே பத்தாது. உண்மையாக ஒரு ஜப ஊழியம் செய்தால் 24 மணி நேரம் பத்தாது. அவ்வளோ குறிப்புகள் இருக்குது நினச்சி ஜெபிக்கிறதுக்கு. பைபிள் காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். பைபிள் இன்ஸ்டிடியூட்ஸில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். டிப்ளமா சர்டிஃபிகேட், பிடிஹெச், ஜிடிஹெச், டிடிஹெச், தொலைதூர டிஸ்டன்ட் எஜுகேஷன், அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். யூ கேன் ப்ரே ஃபார் தம். ஹலோ, அறிமுகமான 1-2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க பின்வாங்காமல் தரிசனமுள்ள உள்ள கர்த்தருடைய களத்துக்கு செல்ல உதவி செய்யுங்க. எல்லோரும் எங்கே வராங்க? ரெடிமேடாக ஒரு சபை வரணும், ரெடிமேடாக கூட்டம் இருக்கணும், வருமானம் வரணும். இதுதான் பழப்புக்காக. நான் பழப்புக்காக வரல, அதில் சொல்லிக்க எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. அது வரைக்கும் எனக்கு நல்லது. எனக்கு விவரம் இல்லாமல் தான் வந்தேன். இன்னும் எனக்கு முழுசாக வேண்டிய விவரம் வரலை. அது சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. வரணும், வந்திருக்கணும். ஆனாலும் அது எனக்கு பழப்பாக மாறக்கூடாதுன்னு தான் என்னுடைய தெளிவு. மனுஷன்தான் எனக்கு அப்பப்போ அச்சம் வரதான் செய்யுது, கலக்கம் வரதான் செய்யுது. அப்போல்லாம் யோசிப்பேன், நான் வந்தது பாவம் மன்னிப்பு, நித்திய வாழ்வு, மறுரூபம். வேறு என்ன நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்? வேறு என்ன அவர் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்? அதோட வாயை மூடிட்டு வேலையை பாருங்கிறதான் எனக்குள்ள நானே பேசிக்கிறது. ஒன்று குறையுது, ஒன்று குறையில, ஒன்று என்னை விட்டு போகுது, போகலை, செலவாக, அதெல்லாம் எனக்கு இஷ்யூவே இல்லை. ஆனால் அப்பப்போ மனசில் வரும், ஐயோ அப்படின்னு. இப்போ என்ன அதுக்கு ஐயோ? அல்லையிலே சொல்லு. இதெல்லாம் நீ சேர்த்துட்டு போக போகிறதில்ல. நீ போக போகிறது உன் தகுதி, கர்த்தர் கொடுத்த தகுதியில் நிற்கிறதுனால. இதுதான் உங்களுடைய அறிவாக இருக்கணும். இயேசுக்கு பின்னாடி எதுக்காக வந்தீங்கிற நீங்களே தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். கலவரப்படும் போது இல்லை, ஒப்பாரி வச்சுலாம் உங்களால் உணரவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. சினுங்கரெல்லாம் நிறுத்திட்டு அழுத்தமாக பல விஷயத்தில் பல நேரத்தில் இருக்குன்னு அந்த அழுத்தமாக உட்காந்து யோசிங்க. இயேசுக்கு பின்னாடி எதுக்காக வந்தீங்க? அவர் தான் கூப்பிட்டார், ரைட்டு. எதுக்காக வந்தீங்க? எதுக்காக எஸ் சொன்னீங்க? யோசிக்கணும். அதுவுமே உங்களுக்கு புரியலையா?
எதுக்காக அவங்க வீட்டுக்காரரை கட்டினீங்க? தலையில் கட்டி ஏன் அவங்கள கட்டி வச்சா நீங்கள் சும்மாவாக இருக்கிறீங்க, சும்மாவாக இருந்துருவீங்க? ஒரு பதில் இருக்குல்ல, எஸ் ஆர் நோ, அதை கண்டுபிடிங்க. அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எதுக்காக இந்த காலேஜுக்கு போனீங்க? எதுக்காக இந்த படிப்பு தான் வேணும்னு நின்னீங்க? எதுக்காக இந்த வேலை தான் வேணும்? எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு நினச்சிங்க? எதுக்காக இந்த நகை தான் வாங்கணும்னு நின்னீங்க? எதுக்காக இந்த சீட்டு கட்டினீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியும்னா கடவுளை வார்த்தை உங்களுக்கு தெரியணும், கர்த்தரோட வார்த்தையில் இருக்க பொறுப்பு உங்களுக்கு புரியணும், ஆவியான உங்களுக்கு காதில் சொல்கிறது உங்களுக்கு தெரியணும், உங்கள் ஆவியில் சொல்கிறது உங்களுக்கு தெரியணும். என் துக்கம் என்னக்கா, that's cannot be a reason. நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன்னு நீதிபதிகளுக்கு முன்னாடி போய் சொல்ல முடியுமா? நீ துக்கத்தில் இருந்தது இல்லை, அதை பற்றி நான் விசாரிக்கலை, நடந்த சம்பவத்தை பற்றிய பிரச்சனை என்ன, அதில் முன்பின் விளைவை பற்றி பதில் சொல்லு. ஏற்றுக்கவே முடியாது சட்டத்தில் அதை. நீ அழுதுகிட்டே இருந்தியா, இப்போ இங்கே அழுகாமல் தான் நிற்கிற, இப்போ அழுகு நின்றுச்சுல, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சு, அதுக்கப்புறம் என்ன பேசினேன், என்ன ஓடிச்சு, என்ன நினச்சி, ஏன் உன் மனைவியில் உன் நினைவில் என்ன நின்றுச்சு, அதை சொல்லு. அதுதான் சாட்சி. வாழ்க்கை முழுசும் துக்கமாக இருக்கும். என்னம்மா எவ்வளோ காலம் நம்ம சொல்லிட்டு இருக்க போகிறோம்? ஏன் அந்த துக்கத்தில் நம்ம சாப்பிடாமல் இருந்தோமா? ஒரு வேளை சாப்பிடாம இருந்திருப்போம், 2 வேளை 3 நாள், 1 வாரம், 10 நாள், அவ்வளோதான். 3 நாளைக்கு மேலே யாரும் சாப்பிடாம இருக்க முடியாது. இது நம்ம தான் இழுத்து வச்சு சொல்லிக்குவோம். அதுக்கப்புறம் 16 நாள் தின்னீங்களா, என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள், குடிச்சிங்களா, என்ன குடிச்சிங்க சொல்லுங்கள், அதான் மேட்ரு. பிரைஸ் தி லார்ட். அதனால் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களை தெரிஞ்சிருக்காரு, அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு மொக்கையாக இருக்கிறதுக்கு அவருக்கு தான் வெக்கம். லேஸ் பாஸாக அந்த பகுதியை நினச்சிடாதீங்க. மோசே ஆண்டர்கிட்ட சொல்கிறார், மோசே விடு, இவங்களை நான் காலி பண்ணிவிட்டு உன்னை பெரிய சந்ததி ஆக்குறேன்னு. மோசே சொல்கிறார், அதெல்லாம் ஓகே, உங்களாலலாம் முடியும், அது மேட்டர் இல்லை. இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இந்த ஜனங்களை அவரால் காக்க முடியல, அவங்கள பராமரிக்க முடியலன்னு புறஜாதிகள் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவீங்கன்னு. ஆண்டவருக்கு தெரியாமல் சொல்லி காமிக்கிறான்னு நீங்களும் நான் நினச்சிருப்போம். இல்லை, அதாங்க அதில் தான் நமக்கு இருக்கிற சிக்கல். அப்பா நாமளே நம்ம மன்றாட்டு ஜெபத்தில் கர்த்தருக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் ஆஸ் டு வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. அப்படி கிடையாது. மோசஸ்க்கு ஆண்டவர் அவர் சொல்லி திருந்தினதாக இல்லை, அவருக்கு முன்னாடியே தெரியும். மோசஸ் ஜெபம் பண்ண முன்னாடியும் சரி, ஜெபம் பண்ண பின்னாடியும் சரி, இந்த ஜனங்க உருப்பட மாட்டாங்கன்னு தெரியும். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்கள அழிக்கலை. ஆனால் அவங்க வனாந்தரத்தில் அழிஞ்சாங்களா இல்லையா? அழிஞ்சாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. இப்படிப்பட்ட மாபெரும் உண்மைகளையாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரை நம்பிட்டோம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் நினைக்கக்கூடாது. கர்த்தரை நம்பினோம் வழி செல்லணும், கர்த்தரை நம்பினோம் சிலுவை சுமக்கணும், கர்த்தரை நம்பினோம் இருளிலிருந்து வெளிச்சத்தில் இருக்கணும், வெளிச்சத்திலே நிலச்சிருக்கணும், இருளுக்கு திரும்பி போயிடக்கூடாது. பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராது. இப்படி நிறைய அக்குத்தொக்கான விஷயங்கள் நம்மளை போட்டு நெருக்குங்கிறது, நிறைய சினுங்கள் இருக்குங்கனால்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், இக்காலத்து பாடுகள். எதை வேணால் சேர்த்துக்கங்க, தினசாக இதெல்லாம் பாடுன்னு சேர்த்துக்கங்க, அதெல்லாம் ஓகே. அவருக்கு அவர் போட்டதே 100 லிஸ்ட்டு தான். நீங்கள் 100 இல்லை 200 லிஸ்ட்டு போடுறீங்க வச்சுக்கோங்களேன். இக்காலத்து 200 பாடுகளும் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவேளை அல்லவேன்னு எழுதிட்டார். தோத்திரம். அவருக்கு என்ன தெரியும் 2024 நடக்கிற கஷ்டம்? அவருக்கு தெரியாத கஷ்டமும் உங்களுக்கு பாடுனாலும் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவேளை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்குரிய செய்தியின் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். பிலிப்பியருக்கு எழுதுவோம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Book of Philippians chapter 3 verse 20. இது ஒரு பெரிய புரிதல் தான் எனக்கு. ஒரு வித்தியாசமான விதத்தில் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறேன். ஆனால் நானே இன்னும் முழுசாக அதை கிரகிச்ச பாடில்லை.
ஹாட் கிராஸ் பந்தான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆமாம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. நாம் பரலோகத்தின் குடிமக்கள். அங்கிருந்து எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு யாராக தான் இருக்கணும்? இயேசுவாக இருக்கணும். இயேசுடைய எதுவாக இருக்கணும்? அவர் கொடுக்குற ரட்சிப்பு. ஓகே, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர அவரே வரணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட எங்கே நம்ம குடியிருப்பு இங்கே இப்போ இருக்குது? எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? திருச்சியில் எங்கே இருக்குது? 3 கீழ் 127 127A இடத்துல இப்போ இந்த டைமில் இருக்குது. அவங்கவுங்க சொந்த வீட்டிலே வாடகை வீட்டிலே அவங்க குடியிருப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? நிரந்தர குடிப்பு பரலோகத்தில் இருக்குது. அப்போ பூமியில் நம்ம குடியிருக்கும்படி எழுப்பினதும் எழுப்ப விரும்புகிறதும் எழுப்பி கொண்டிருக்கிறது எல்லாமே பூமியோடு நின்று போகிறது, அழிந்து போகிறது, பாயப்போல சுருட்டப்பட போகிறது. இது நமக்கு நிரந்தரமான குடியிருப்பு இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இணையாக நம்முடைய சரீரமே நிரந்தரமானது அல்ல. நம்முடைய சரீரமே நிரந்தரம். இந்த சரீரம் நிரந்தரமானது அல்ல. இது அழிகிற சரீரம். இது அழியத்தான் போகுது. அழியாமை தரித்து கொள்வதற்கு மரணத்தின் மூலமாக பாதாளத்தை ஜெயித்து அழியாமை தரித்து கொள்ளும். உயிரோடு இருந்தால் மரணத்தை வென்று ஒரு நொடிப்பொழுதிலே இமைப்பொழுதிலே மருவமாகி வானத்துக்குரிய பரலோகத்துக்குரிய மேனியை அடைய வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். அதனால் நம்முடைய குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் ரைட் இஸ் ஸோ வேல்யூபிள், இட்ஸ் ஸோ பவர்ஃபுல், இட்ஸ் ஸோ மேஜஸ்டிக். அது மகா மேன்மை மகத்துவம் உள்ளது. இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. அதனாலே நம்முடைய குடியிருப்பை பற்றி இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட ஜனமான நீங்கள் நிறைய இந்த தேவையில்லாத ஒப்பாரியிலிருந்து, கண்ணீரிலிருந்து, சினுங்குதிலிருந்து, சீன் விடுறதுலேருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் தான் உருப்பட முடியும். இல்லைன்னா நோய் கொண்டவர்களாகவே வாழ்ந்து முடிப்பீங்க. எப்படி முன்பின் விளைவு இருக்குங்கிறது கொடுக்க போகிறவரை பொறுத்து இருக்குது, நாம் அடைய போகிறத பொறுத்து இருக்குது. வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. நட்சத்திரம் மகிமையில் வித்தியாசமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பிரின்சிபல் மாதிரி நேதியாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் யோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் சுத்த பொன்னாக விளங்கணும் அப்படின்னா அதிகமாக பரிசோதிக்கப்படுவீங்க. உங்கள் விசுவாசம் பரீட்சைக்கு உட்படும். நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதோடு கூட பணியில் ஈடுபட வேண்டும். குடும்பம் பக்தி விருத்தி அடையும்படி நீங்கள் திறப்பின் வாயில் நிற்கணும். ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தருக்காக வளர்க்கணும். அல்லேலூயா. 10 பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற பிள்ளையை வளர்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறது தாங்க விஷயமே. அதை நீங்கள் பெறணும். அதுக்கு நீங்கள் தேவாலயத்தில் உண்மையாகவே நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்தா பார்க்குறவனுக்கு நீங்கள் குடிகாரி மாதிரி இருக்குமோன்னு தெரியல, ஆனால் அங்கே பதில் வரும். ஆமேன். நீங்கள் இந்த சபையில் விடாத கண்ணீரா, உங்களுக்கு கிடைக்காத பதிலா, ஆனாலும் மருவமாக தான் மிச்சமாக இருக்குது. பிரைஸ் லார்ட். கழுதை தேஞ்சி கட்டெரும்பாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இந்த சேரெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ நாங்களே ஃபுல்லாக இடத்த வாங்கிட்டோம். சில பேர் சொல்லிக்குவாங்க, என்ன பாருங்கள், ஐயோ நாங்கள் முன்னாடி ஒண்டியாக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், பக்கத்து பிளாட்லாம் கத்தரை எங்களுக்கு கொடுத்துட்டார், ஃப்ளாட்டை வாங்கி என்னத்தான் பண்ணுறது. என்ன பார்க்க சைக்கிள் இல்லை உங்களுக்கு? இப்போ தான் அந்த புடவை விட்டான், உடனே போய் வாங்கிட்டேன். You can buy all this nonsense. Can you win a soul? நீங்கள் இன்னுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஞான பெண்கள் தான். ஞான சூன்யமாக நடந்துக்காது. எனக்கு தான் ஞானம் பத்தில் அவங்கள வழிநடத்த. நீங்கள் உங்களையே லாயக்குள்ளாவில் மாற்றிக்கோங்க. லாயக்கெல்லாம் போயிடாதீங்க.
உங்களை நம்பி பரலோகத்தின் பொருளை ஏதாவது ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்க முடியுதா? உலக பொருளை கொடுத்து பார்க்குறாரு, அதுலேயுமே மட்டித்தனமாக இருக்கீங்க. பரலோகத்தின் பொருளை தான் உங்களை நம்பி கொடுக்க முடியுதா? அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, அதான் குவாலிஃபிகேஷன். காலேஜுக்கு போய் படிக்க முடியாது, பைபிளை படிங்க. வசனம் உங்களுக்குள்ளே தங்கட்டும். வசனத்துக்கு ஏற்ற கீழ்ப்படிதல், புரிதல், ஒத்துழைப்பு உண்டாகட்டும். ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட்.